my game is beyond pain. Do or die, be the best. Look inside, manifest. Todu vom sikaram markanam nammai potrumada. Guys, this is Vicky from VTech. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு GLCD கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபியூட்டக்கோட FT004G GLCD மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஒரு டால்பி DTS சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர். உங்களுக்கு டால்பி DTS ஆடியோ உங்களுக்கு பக்காவாக சப்போர்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸு HDMI ARC ஆப்டிக்கல் கோஆக்சல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் ஆப்டிக்கல் ஆர் ARC யூஸ் பண்ணி உங்களுக்கு டால்பி DTS ஆடியோ நம்ம ஆடியோ சிஸ்டமில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் டிஜிட்டல் ஃபங்க்ஷன் ரெண்டு கண்ட்ரோல் மட்டும் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கோடர் கண்ட்ரோலு, அதாவது 360 டிகிரியில் உங்களுக்கு சுற்றும். ஸோ ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடுச்சு. ஸ்டாண்ட் பை மோட்லேருந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிக்னல் வருது அப்படிங்கிற முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டால்பி ஆப்டிக்கலில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்டிக்கல் 1. ஸோ டால்பி ஆடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ டால்பி சிக்னல் போகிறங்காட்டி உங்களுக்கு டால்பினே ஷோ ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு என்கோடர் கண்ட்ரோல். உங்களுக்கு 360 டிகிரியில் உங்களுக்கு இன்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா புஷ் புல் ஃபங்க்ஷனும் இருக்கும் உங்களுக்கு. இதே நீங்கள் ஆடியோ சேனல் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, ரியரு, சென்டர் சேனலு ப்ளஸ் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல். இண்டிவிஜுவலாக 2 கண்ட்ரோல் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க கஸ்டமைஸ் பேனலு. ஸோ நம்ம லோகோ VTech ஆடியோஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேம் போட்டு பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேனல்லேருந்து ஆடியோ ஹப் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டர் மார்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக வந்திருக்கு. இந்த அக்ரிலிக் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டு வித் கிளாஸ் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ஃபினிஷ்லேயே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கு கொடுக்குது உங்களுக்கு. ஆம்பிளிஃபையருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டமில் கோல்டு புஷ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான சவுண்ட் சிஸ்டம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டாண்ட் பை மோட் இருக்குது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. ஃபியூடெக் அவங்களோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்துட்டு போயிடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்ன சோர்ஸ் போயிட்டுருக்கு அது உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். ஓகே, இந்த ரிமோட்டில் உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு டெஸ்டிங் ஃபங்க்ஷன் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் டெஸ்ட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குமா, லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்டு, சப்வூஃபரோட டெஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு சிங்கிள் பட்டனில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா AVR இந்த மாதிரி பிராண்டட் ஆம்பிளிஃபையரில் தான் இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு, மியூட் ஆப்ஷன், பீடிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் கோஆக்சல் சேஞ்ச் பண்ணுறது, ப்ளஸ் HDMI, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ARC, ஆக்ஸு, USB, ப்ளூடூத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா A மோடுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.0, 5.1 மல்டி சேனல் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோன் கண்ட்ரோல், பேஸ்டபிள் கண்ட்ரோலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலான சேனலுக்கு வால்யூம் ஏற்றி குறைச்சிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்ஃபோ பட்டன், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மோடு கொடுத்துருக்காங்க. யூசர், மூவி, மியூசிக், கஸ்டமைஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிமோட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ரிமோட்டை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீல் கொடுக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த நம்ம டெஸ்ட் மோடை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். Front left, center, front right, surround right,
Surround left. Front left. Center. Front right. Surround right. Surround left. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இண்டிவிஜுவல் சேனலை ரன் பண்ணி காமிச்சிருச்சு. நம்ம இதை வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர்ஸோட டியூனிங் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆம்பிளிஃபையரோட அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டால்பி டிடி சப்போர்ட் பண்ணக்கூடியதுக்கு FT003 மினி டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற 2.5 சாஃப்ட்வேர் வெர்ஷன் தான். பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபியூடெக்கோட ரிமோட் கிட்டுக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மினி டீகோடருக்கும் நல்லா மேட்ச்சு. அவங்களோட இதில் மட்டும்தான் நம்ம கிளாஸ் அந்த ஏபி கிரவுண்ட் எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சோர்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி டால்பியா டிடிஸான்ட்டு அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளேல தெரியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட்டும் பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோடது, மினி டீகோடரும் பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோடது தான். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிங்க் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் போயிடலாம். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் சோர்ஸு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு 18-20K பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஹெவியாக ஒரு காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸர் சொல்லி இத்தனை வோல்ட் இத்தனை ஆம்பியரில் சொல்லி செஞ்சு வாங்குகிற ட்ரான்ஸ்ஃபார்மர். கடையில் பார்த்திங்கன்னா ரெடிமேட் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. லோ பட்ஜெட்டில் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி கான்செப்ட் போய்க்கிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 26026 10 ஆம்பியர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மரு. அதுக்கான ரெக்டிஃபை செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 63 வோல்ட்டு 10,000 MFDயில் சாம்பா கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பவர் சப்ளை செக்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு 12 வோல்ட்டு 5 ஆம்ப்ஸ் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எஸ்எம்பிஎஸ் எதுக்குன்னா உங்களுக்கு FT03 மினி டீகோடருக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் லைட்ஸுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபேனுக்கு கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு மட்டும் லைன் கொடுக்கல. ஏன்னா வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேனோட நாய்ஸ் தான் அதிகமாக கேட்குது, ஒரே இறைச்சல் அப்படிங்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். பவர் ஆம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவியாக லோடு கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆம்பு ஹீட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 10 லீஃப் ஹீட்ஸிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லைனா உங்களுக்கு போர்டு வந்து பயங்கரமாக கொதிக்கும். அதே மாதிரி 5 சேனல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ, அதாவது MP3 ப்ளூடூத்தில் கேட்கும்போது நீங்கள் லோடு அதிகமாக கொடுக்க மாட்டீங்க. அதாவது மினிமம் 15-20 dBலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். பட் 5.1 யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெயின் கம்மியாக இருக்கும். கெயின் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வால்யூம் வந்து முழுக்க ஹெவியாக வச்சு யூஸ் பண்ணுவீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆம்பு போர்டு ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 5 சேனல் பவர் ஆம்புக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேக் சைடில் ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். சப்வூஃபருக்கும் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட ஹீட் சிங்க்கு பேக் சைடே பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சேனலுக்கு KMSோட 55NF06 டிரான்சிஸ்டர் போட்ட 10 சேனலுக்கான பவர் ஆம்பு போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கான பவர் ஆம்பு போர்டு, அதாவது பெர் சேனலுக்கு உங்களுக்கு 2 டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 50 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும் பர் சேனலுக்கு. இதில் நீங்கள் தாராளமாக 4 inch to 6 inch ஸ்பீக்கர்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக சூப்பராக இருக்கும். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட் கான்ஃபிகரேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 52001943 காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷா கம்பெனியோட 4-tier மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட்னா ஹீட்ஸிங் பார்த்தீங்கன்னா 10 லீஃப் ஹீட்ஸிங் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு பெனிஃபிட் தான், உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி நம்ம குறைக்கலாம். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 5 லீஃப் ஹீட்ஸிங் இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு செப்பரேட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 10 லீஃப் ஹீட்ஸிங் இருக்குது. ப்ரொடக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சேனல் ஏசியில் ஒர்க் ஆகிற மாதிரி மேசி ஆடியோஸோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இதோட டிலே கட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 to 10 seconds வரைக்குமே இருக்கும். நார்மல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 secondsல ஆன் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா 5 to 8 seconds வரைக்குமே தாராளமாக டைம் எடுத்துக்கும். ஸோ அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனே எனேபிள் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா உங்களுக்கு சேஃப்டி பண்ணுது ஸ்பீக்கர்ஸை. டால்பி டிடிஎஸ் டீகோடருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FT03 மினி டீகோடர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிக்கல் லைன் எடுத்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
PCM, Dolby Digital, DTSனு 3 ஸ்டேட்டஸ் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா Dolby Digitalல நமக்கு LED வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ பவர் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனும் மினி டிகோடர் செக்ஷன் முடிச்சிட்டோம். SMPSும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூடெக்கோட FT004G ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு பாட்டம் போர்டு பார்த்திங்கன்னா எக்ஸோ பேஸு பாட்டம் போர்டு தான் கொடுப்பாங்க. இந்த கிட்டுமே பார்த்திங்கன்னா ஆடியோ வைஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாகவே வர்ற சப்வூஃபர் லைனை கட் பண்ணிவிட்டு நாம் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஷானோட JBL சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா பேஸ் ரிசல்ட் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக இப்போ கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு லோ பாஸ் ஃபில்டர் போட்டு அதுலேருந்து நம்ம கண்ட்ரோல் எடுத்து அப்புறம் தனியாக பவர் ஆம்புக்கு லைன் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஒரு 55NF06 5 சேனல் போர்டு, ஒரு 4 டிரான்சிஸ்டர் மோனோ, எல்லாமே பார்த்திங்கன்னா 52001940 காம்போ டிரான்சிஸ்டர்ஸு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 6 சேனலுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். டால்பி டிடிஎஸ் டிகோடருக்கு பார்த்திங்கன்னா FT03 மினி டிகோடரு. ரிமோட் கிட்டு பார்த்திங்கன்னா FT004G ஃபியூடெக்கோட எக்ஸோ பேஸ் மாடலு. தனியாக பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 5 ஆம்ஸ் SMPS பவர் சப்ளை LED ஃபேனுக்காக பார்த்திங்கன்னா 63 வோல்ட் 10,000 mFடியில் கெப்பாசிட்டி போட்டு DC பண்ணியிருக்கோம். லோ பாஸ் ஃபில்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷானோட லோ பாஸ் ஃபில்டர் தான். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒரு டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மரு 10 ஆம்ஸில். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இதோட ஆடியோ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஆடியோ ஆம்பிளிஃபையர் நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். DM பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.